கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த இடத்துல முடியாதுன்னு ஜனங்கள் சொன்னாங்களோ இப்ப இடம் இல்லாம சர்ச் ஓவர்ஃப்ளோ ஆகுது. 3 சர்வீஸ் நடத்துறேன், 3 சர்வீஸ்லயும் இடம் இல்லாம ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 100 பேர் வீட்டுக்கு திரும்பி போறாங்க. அவ்வளவுதான் இடம் பேக்டு, வெளியே போங்க. நான் சர்ச் ஆரம்பிக்கிறதுனால ஒரு நாள் சொன்னேன், சர்ச்ல கையில வச்சிருக்கிற வசனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மலிவானது கிடையாது. இயேசு போன இடத்துக்கு ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். அவர் இருக்கிற இடத்திற்கு செழிப்பு தேடி வரும், அவர் இருக்கிற இடத்திற்கு வளர்ச்சி தேடி வரும். சத்தத்தை உயர்த்தி அடுத்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்க ரிசீவ் பண்றதை பொறுத்து உங்க மேல ஆசீர்வாதங்கள் திறந்து வரும். ஆண்டவராகிய இயேசு இந்த விதையை குறித்த உவமையை சொல்லிட்டு சொன்னாரு. விதைனா எதை குறிக்குது? வசனம். விதைன்னு எதை சொன்னாரு? வசனம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதை, முள்ளுகளுக்கு நடுவே விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட. மொத்தம் எத்தனை விதை? இந்த 4 நிலத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னாரு. நல்ல நிலத்துல விதைக்கிறவங்களுக்கு 30, 60. பரவாயில்லையா, பைபிள் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு மறுபடியும் 30. நல்ல நிலத்துல விளைச்சா 100 மட்டும் தானே கிடைக்கணும். ஆமாவா இல்லையா பாட்டி? நல்ல நிலத்துல விதைச்சா 100 மட்டும் தானே வரணும். அப்புறம் என்ன 30, 60, 100? டாடி கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அந்த ஓமையை வாசிங்க, அந்த ஓமையை வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து, நீங்க கேட்கிறத பொறுத்து தான் 30, 60, 100 தெரியும். அந்த அக்காவுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த தங்கச்சிக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பாஸ்டருக்கு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்பதான் அந்த ஆட்சிக்கு புரியுது, அந்த ப்ளூ சேல அக்காவுக்கு இப்பதான் புரியுது. நான் மறுபடியும் சொல்றேன், 30, 60, 100 கேட்கிற விதத்தை வைத்துதான் இருக்குது. சிலர் 1 மணி நேரம் பிரசங்கத்தை 10 நிமிஷம் கேட்டு ஆப்சென்ட் ஆயிருவேன். அப்படி அவ்வளவுதான், 15 தான் கிடைக்கும். சிலர் கொஞ்சம் அப்படியே ஆரம்பத்தில் டிராவல் பண்ணி வருவாங்க, அதுக்கப்புறம் அப்படி மனைவி கணவன் தேவைகள்லாம் அப்படியே வந்துச்சு, அப்படி பின்னால போயிருவாங்க. அது 30. அடுத்து ஒரு 60, பாதி வரைக்கும் பிரசங்கம் போவோம். இது எனக்கு நல்லா தெரியுமா தம்பி, இதெல்லாம் நான் பைபிள் ரொம்ப நாள் வச்சிருக்கேன் தம்பி. 60ஓட ஸ்டாப்பு. ஆனா சிலர் இருக்காங்க, எத்தனை தடவை கேட்டாலும் இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வார்த்தையால மட்டும்தான் முடியுன்ற விசுவாசத்தோட யார் இருதயத்தை திறந்து கேட்கிறீங்களோ, உங்களுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து கூட உங்களை கைவிடும். ஆனா இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க போற கர்த்தருடைய வார்த்தை உங்களை கைவிடவே. கையை எப்படி தட்டணும்? தர்மபுரிகாரங்க